ஹலோ சோல்ஜர்ஸ், வெல்கம் டு எபிசோட் 3. இந்த எபிசோட்ல நம்ம மேங்கோ சீசன்ல தேர்டு கம்பெனியான என்விடியா பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வளர்ந்து வர ஏஐ வேர்ல்ட்ல ஏஐ எப்படி எப்படி ரன் ஆகுதுன்னு எல்லாம் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். அதுக்கு ஏஐக்கு முக்கியமான ஒரு தேவையான ஜிபியூ தான். எப்படி நம்ம டெய்லி உயிர் வாழ்றதுக்கு காத்து தண்ணி இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருள் நம்மளுக்கு தேவையோ அது மாதிரி ஏஐக்கு ஜிபியூ கண்டிப்பா தேவை. ஜிபியூ இல்லைன்னா ஏஐயே இல்லை, அது ரன்னே ஆக முடியும். இந்த சிவம் எல்லாமே சக்தி இல்லை, சக்தி இல்லாம எவனும் இல்லை. இப்ப எப்படி நம்மளுக்கு அத்தியாவசிய பொருள் உணவு தண்ணி காத்து மாதிரி நம்மளுக்கு டெய்லி அத்தியாவசிய பொருள் நமக்கு கிடைக்கலன்னு நம்ம உயிர் வாழ முடியாதோ அது மாதிரி ஏஐக்கு ஜிபியூ இல்லைன்னா ஏஐ உயிர் வாழ்றது ஏஐ ரன் ஆக முடியாது. அப்படிதான் ஏஐ ரன் ஆகுது. உங்களுக்கு அந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வீடியோல நான் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் பத்தி அது எப்படி ரன் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காம இந்த வீடியோ போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம எபிசோட் 3ல அப்படி ஒரு சூப்பரான ஏஐ ரன் ஆகிருக்கு, ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. அந்த கிராஃபிக்ஸ் கார்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியான என்விடியா பத்தி தான் பார்க்க போறோம். என்விடியா எப்போ ஆரிஜின் ஆச்சு, அதோட ஹிஸ்டரி ஏன்னா அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு இப்போத்த கரண்ட் ஏஐ வேர்ல்டில் எல்லா ஏயும் பவர்ஃபுல். கிளாடு சூப்பர் பவர்ஃபுல்னு சொல்லியிருப்பேன். ஜெமினி டோக்கன் ஜென்ரேஷன் அதிகம்னு சொல்லியிருப்பேன். நிறைய ஏஐ சூப்பர் ஏஐ இருக்கு. எல்லாம் ரன் ஆகும்னா கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது தேவை. அதாவது எப்படின்னா ஒரு ஒரு விஷயம் ரன் ஆகும்னா அதுக்கு மையப்பகுதின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு வண்டி ஓடணும்னா அதுக்கு என்ஜின் ஒன்று முக்கியமாக தேவை, அதுக்கு எரிபொருள்னு தேவை. அது மாதிரி தான் ஒரு ஏஐ ரன் ஆகும்னா கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது கண்டிப்பாக தேவை. அதுதான் ஒரு என்ஜின் மாதிரி ஏஐயை ரன் பண்ண வைக்கிறது. அப்படி ஒரு பவர்ஃபுல் கிராஃபிக்ஸ் கார்டு மேக்கிங் கம்பெனி தான் என்விடியா. இப்போ என்விடியா வந்து April 5, 1993ல ஸ்டார்ட் பண்றாங்க. 2006ல பாப்புலர் ஆகுது. April 5, 1993ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சூப்பரான கம்பெனி, சூப்பர் டெவலப்மெண்ட்டா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது எல்லா கம்பெனி யார் எவ்வளோ பவர்ஃபுல் ஏஐ கண்டுபிடிச்சாலும் இந்த கம்பெனி இல்லாம ஏஐயே ரன் ஆக முடியாது. ஏன்னா இவங்க தான் கிராஃபிக்ஸ் கார்டு மேக்கிங்ல நம்பர் 1. மற்ற கம்பெனி கிட்டே கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு, இன்டெல் கிட்டே இருக்கு, ஏஎம்டி கிட்டே கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. ஆனா இந்த கம்பெனி மாதிரி வராது. அதாவது ஒரு பவர்ஃபுல், ஒரு எஃபிஷியன்சி, ஒரு சூப்பர் பவர் அப்படின்னா என்விடியா தான். கிராஃபிக்ஸ் கார்டுனாலே என்விடியா தான். அந்த மாதிரி இந்த கம்பெனி ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா ஜென்சன் ஹாங், அவர் தான் இந்த என்விடியாவோட ஃபவுண்டர். மனுஷன் வேற லெவலுங்க, சூப்பரான டெக்னாலஜி வச்சிருக்கிறாரு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. அதாவது 1993ல கண்டுபிடிக்கிறப்போ அப்பெல்லாம் ஏஐ அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. அப்போ வந்து கேமிங் மட்டும்தான். எல்லாரும் அவங்க வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் தான் விளையாண்டுருப்பாங்க வீட்டில் இருக்கும்போது. ஸோ அவர் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ இப்போ இருக்கிற அளவுக்கு சூப்பர் கிராஃபிக்ஸ் ஆட அளவுக்கு கேம்ஸ் இல்லைனாலும் அப்போ இருந்த கேம்ஸுக்கு அப்பவும் என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி தான் வீடியோ கேம்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். சிபியூ முக்கியம்தான், அது வந்து ப்ரொஃபஷனல் மாதிரி. அதாவது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டோம்னா அது கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக தேவை. நீங்கள் சின்ன வயசுலேருந்து சுட்டி டிவி இந்த மாதிரி நிறைய அனிமேஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய விதமான கிராஃபிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னா மேக்கே பண்ண முடியாது. அது மாதிரி தான் ஏஐயும். ஏஐ ரன் ஆகும்னா கம்பல்சரி கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. ஸோ என்விடியா பற்றி இப்போ பார்க்கலாம். 1993ல ஸ்டார்ட் பண்ணி 2006ல பாப்புலர் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர்றாங்க. முக்கியமாக விண்டோஸ் ஓஎஸ்ல ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டுனாலே என்விடியா தான். அதாவது விண்டோஸ் ஓஎஸ் இருக்கிற சிஸ்டம் டெஸ்க்டாப்ல மேக்சிமம் என்விடியா கிராஃபிக் ஜிபியூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் காம்பினேஷன், அதாவது ஒரு காம்பினேஷன் வேணுமல்ல. அதாவது விண்டோஸ் வேற எந்த கிராஃபிக்ஸ் போட்டாலும் ரன் ஆகும், பட் என்விடியா போட்டால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. கேமிங் இருந்தாலும், ஏஐ ரன் பண்றதா இருந்தாலும், எல்எல்எம்ஸ் ரன் பண்றதா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கு என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு. பிகாஸ் என்விடியாவோட கிராஃபிக்ஸ் கார்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் இருக்கு,
அவ்வளோ எஃபிஷியன்சி, அவ்வளோ பவர், ரொம்ப பவர்ஃபுல், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ அதாவது எப்படின்னா, இப்போ NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி பார்க்கலாம். அவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பேசிக்காக கிராஃபிக்ஸ் கார்டுனா என்னன்னா, இப்போ சிபியூங்கிறது ஃபோன்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஃபோனில் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்காது, இன்டகிரேட்டடாக தான் இருக்கும். அது ஒரு ஹை எண்ட் ஃபோன்ஸ் போயிட்டா தான் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இன்டகிரேட்டட் ஜிபியூ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுப்பாங்க கேமிங் ஃபோன்ஸ்லலாம். பிகாஸ் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னா நிறைய விஷயம் பண்ண முடியாது. சிபியூங்கிறது ஜஸ்ட் ஒரு நீங்கள் ப்ரௌசிங், வாட்ஸ்அப், இன்ஸ்டா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான். அது நீங்கள் ஒரு ஃபோனில் டெய்லி யூசேஜில் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை கண்டிப்பாக பார்க்க முடியும். நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா அது கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக தேவை. பிகாஸ் அந்த படத்தை எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்களா, அது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் கார்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற யூஸ் ஆகாது. பட் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு கோடிங் எழுதி அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் ஆயிருக்கும். ஒரு லேப்டாப்பில் ஒரு ஏஐ மாடல் ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. டெஸ்க்டாப்பில் கேம் விளையாடணும்னாலும் கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. நீங்கள் டெய்லி லைஃப்பில் பார்க்கறது, பேசுறது, நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ காப்பி பண்ணுறீங்க, வீடியோ எடிட் பண்ணுறீங்கனாலும் கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. டெய்லி லைஃப்பில் இப்போ கரண்ட் வேர்ல்டில் டெய்லி லைஃப்பில் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னா நிறைய விஷயம் நம்மளால் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. அது மாதிரி தான் கிராஃபிக்ஸ் கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ இருக்குது. நெக்ஸ்ட்டு NVIDIAவோட ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கிளவுடு சர்வீசஸ், டேட்டா சென்டர்ஸ், எம்பெடட் சிஸ்டம், கேமிங் அண்ட் கிரியேட்டிங், கிராஃபிக்ஸ் கார்டு லேப்டாப்ஸ்க்காக நிறைய விதமான கிராஃபிக்ஸ் கார்டு நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அதில் பேசிக்காக எனக்கு பிடிச்ச மாடல் பார்த்தீங்கன்னா DGX Spark. இப்போ ரீசெண்டாக ஒரு 6-10 மந்த்ஸ்க்கு முன்னாடி DGX Sparkனு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. இப்போ மேக்லலாம் மேக் மினி பார்த்துருப்பீங்க, மினி டெஸ்க்டாப், அது மாதிரியே தான் இருக்கும் சைஸு. அதாவது அந்த DGX Spark பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்னே சொல்லலாம். அதில் ஜிபியூ தனியாக கிடையாது, CPU பவர் தான். ஆனால் அந்த DGX Sparkோட பவரு ஆப்பிள் மேக் மினியாலும் கூட எடுக்க முடியாது. அந்த விட சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்குது DGX Spark. NVIDIAவோட டெக்னாலஜி தான், சூப்பர் டெக்னாலஜி NVIDIA கிட்ட இருக்கு. DGX Spark பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா அதில் ஒரு போர்ட் இருக்கு, NVLinkன்னு DGX Sparkல ஒரு போர்ட் இருக்கு. அந்த போர்ட் என்ன பண்ணும்னா, இப்போ லேப்டாப்ஸ் நம்ம USB போர்ட்டு, டைப்-C போர்ட்டு, ஈத்தர்நெட் போர்ட், இந்த மாதிரி போர்ட் சொல்கிறோம்ல, அது மாதிரி NVLinkங்கிறது ஒரு போர்ட்டு. அதோட ஸ்பெக் என்னன்னா, ஒரு DGX Sparkல நீங்கள் ஒரு யூசேஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த DGX Sparkோட அதோட பர்ஃபார்மன்ஸ் பத்தலைன்னா நீங்கள் இன்னொரு DGX Spark வச்சு ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி ஒயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி இருக்கு. இருந்தாலும் அந்த போர்ட்டில் கிகாபைட்ஸ் பர் செகண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்கள் 2 DGX Sparkை கனெக்ட் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற CPU, GPU, RAM எல்லாமே பிரிச்சுக்கும் வேலையை. இப்போ ஒரு 128 GB GPU மெமரினா அதுக்கு 200 GB வருதுன்னா இதில் 128 பேலன்ஸ் இருக்கிறது இன்னொன்றுக்கு பிரிச்சுக்காது. அதுதான் அந்த மெயின் ஸ்பெஷல் போர்ட்டர் தான். இது ஒரு சூப்பரான டெக்னாலஜினே சொல்லலாம். பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ், டேட்டா ஸ்டோர் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த DGX Spark ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். LLMs ரன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஸ்பார்க்குங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக RTX Sparkன்னு NVIDIA ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதுதான் வேற லெவல் கைஸ், ரொம்ப சூப்பர். அதாவது இன்டெல் அண்ட் AMDனால 35 இயர்ஸ் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை கண்டே பிடிக்க முடியாது உங்களால அப்படின்னு NVIDIA CEO சொல்லிக்கிறாங்க. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? ஏன்னா RTX Sparkங்கிறது பவர்ஃபுல் தான். ஆனால் அது எப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப் லேப்டாப், டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணலாம். நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டே யூஸ் பண்ணலாமே, எதுக்கு அதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏஐ ரன் பண்ணுறதுக்கு நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டு பத்தாது. அதோட பவர் ஜஸ்ட் கேமிங், ஒரு ஸ்மால் அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் அந்த அளவுக்கு தான். அதுலேயே பவர்ஃபுல் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ஏஐ, கிளாடு, ChatGPT மாதிரி பெரிய ஏஐ ரன் பண்ணுறதுக்கு அதோட கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம டெஸ்க்டாப், லேப்டாப்ஸ் இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு பத்தாது. ஏன்னா இதில் அவ்வளோ பவர் நம்ம கொடுக்க மாட்டோம், அவ்வளோ கூலிங் சிஸ்டம் இருக்காது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டேட்டா சென்டர்ஸ்னாலே கூலிங் சிஸ்டம் தான் தேவைப்படும், அதிக தண்ணி தேவைப்படும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம டெஸ்க்டாப், லேப்டாப்ல அவ்வளோ கூலிங் சிஸ்டம் இருக்காது.
அதனாலயே ஆர்டிஎக்ஸ் ஸ்பார்க்னு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று லான்ச் பண்ணிக்கிறாங்க. அது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் லேப்டாப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் ப்ராடக்ட், அது ஒரு பெரிய சூப்பர் டெக்னாலஜி நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி, நம்மளே ஓன் யூஸ் பண்ற மாதிரி. அதில் நம்ம ஒரு எல்எல்எம்ஸ் கிரியேட் பண்ணாலோ இல்லை ஒரு ஆஃப்லைன் எல்எல்எம் இருந்தாலோ ஈஸியாக ரன் பண்ண முடியும். அதுதான் அந்த ஆர்டிஎக்ஸ் ஸ்பார்க்குங்கிறது. அவங்க NVIDIA CEO அஃபீஷியலாக சொல்லிக்கிறாங்க 35 இயர்ஸ் ஆனாலும் யாருனாலும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு. அதாவது எப்படின்னா, இப்போ வளர்ந்து வர்ற ஏஐல எல்லாரும் ஏஐ, ChatGPT, ஜெமினி, கிளாடு, டீப்சீக்கு, நிறைய ஏஐஸ் இருக்கு. எவ்வளோ பெரிய ஏஐயே வந்தாலும் கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா இது இல்லை. அது மாதிரி தான் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னா ஏஐ இல்லை. அதனால தான் டேட்டா சென்டர்ஸ்லேயே கிராஃபிக்ஸ் கார்டு தான் மெயின் ரோல். அங்கே அதுதான் மெயினாக டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் மெயின் ரோல் கிராஃபிக்ஸ் கார்டு தான். கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னா ஏஐனால ரன்னே ஆக முடியாது. கேமிங்க்கு கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. ஆனால் இப்போ வளர்ந்து வர ஏஐல கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் ஏஐ ரன் ஆக முடியும். ஸோ அதனால NVIDIA இப்போ புது நிறையா டெக்னாலஜி, நிறைய ப்ராடக்ட்ஸ், கிராஃபிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டுருக்கிறாங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல். NVIDIAவோட கிராஃபிக்ஸ் கார்டுனாலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே. அந்த மாதிரி NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ NVIDIA கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏஐல ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதாவது ஒரு நார்மல் ஹியூமன்னால ஃபியூச்சர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. NVIDIAவோட CEO ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. எப்படி இருந்தாலும் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கும் தெரியல. 2020க்கு அப்புறம் ஏஐ பற்றி நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சது என்னன்னு தெரியல, கரெக்டாக ஒரு சூப்பரான டெக்னாலஜி கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் இறக்கி சூப்பராக செஞ்சுக்கிறாரு மனுஷன். வேற லெவலில் இருக்கு. அவருக்கு முதல்லயே ப்ரெடிக்ட் பண்ணதுனால தான் இப்போ கிராஃபிக்ஸ் கார்டுனால NVIDIA தான் அப்படிங்கிற ஆயிடுச்சு. ப்ரொஃபஷனல்லேருந்து டெய்லி யூஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு, NVIDIA தான் இருக்கு. நானே NVIDIA தான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் 99% NVIDIA தான் யூஸ் பண்ணுறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டுனாலே NVIDIA தான். அவ்வளோ சூப்பராக இருக்கு NVIDIAவோட ப்ராடக்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் so many years, 20 இயர்ஸ் ஆனாலும் NVIDIAவோட டெக்னாலஜி யாருனாலும் பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த NVIDIA ரொம்பவே ஏஐ ரன் பண்ணுறதுக்கு NVIDIAவோட ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த NVIDIA கம்பெனி பற்றி சூப்பராக சொல்லியிருப்பேன், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன், கிராஃபிக்ஸ் கார்டுன்னா என்னென்னு சொல்லியிருப்பேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதனால இப்போ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஏஐ கண்டென்ட்டோட பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த மேங்கோ சீசனில் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம 4th எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான ஏஐ கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே அப்டேட்டட் கைஸ். தேங்க்யூ கைஸ். பை.